Hi, hello buddies. I'm RJ Lavikrashvi, grade 7 from Purumbats Garden School. This is the message from Savitri by Alvin Dev. In an art tutor of the hieratic space, circling and mounting a move towards creation stop at a blue height which never was too high for warm communions between body and soul, as far as heaven as near as thought and hope, glimmered the kingdom of a griefless life. Thank you, bye. Hello, buddies. Now God Geometry Red 6A from Rimbats Garden. Today's Karmayagi Appa message: the self oblivious concentration in ignorance must be replaced by an equally total concentration in knowledge. Knowledge of the force of consciousness, which makes the psychic ever present in the surface life. Thank you. Bye. Hi, hello buddies. I'm RJ Diyamati, grade 8 from Brimbachkan School. Today, we're going to see a new story. Once the Wise Man. People have been coming to the Wise Man complaining about the same problem every time. One day, he told them a joke, and everyone roared in laughter. After a couple of minutes, he told them the same joke, and only a few of them smiled. When he told the same joke for the third time, no one laughed anymore. The wise man smiled and said, "You can't laugh at the same joke over and over. So why are you always crying about the same problem?" Moral of the story: worrying won't solve your problems. It will just waste your time and energy. And if you found the story useful, don't forget to like and then comment and share. Also press the bell icon so you don't miss our next show where we'll share another interesting story. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? தெனாலிராமன் அரசவையில் இருக்கும்போது ஒரு அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுட்டு பஞ்சாயத்துக்காக வராங்க, நீதி கேட்டு வராங்க. அதாவது ஒரு மூட்டை ஒரு பை ஃபுல்லாக தங்க காசு இருக்குது. அது அப்பா எனக்கு தான் கொடுத்தாருன்னு அண்ணன் சொல்கிறான், இல்லை தம்பி எனக்கு தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்கு அவங்க அப்பா கொடுத்தது அப்படிங்கிறதுல 2 பேருக்கும் சண்டை. ஆனால் 2 பேர் சொல்கிறத பார்த்தாலும் ரொம்ப அப்படியே உண்மையை பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. மன்னருக்கு ஒரே குழப்பம் வந்துருச்சு. அமைச்சர்கள் எல்லோரும் இது எப்படி கண்டுபிடிக்கிறதே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தெனாலிராமன் மட்டும் முன் இருங்க ராஜா, நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு முதல்ல அண்ணனை கூப்பிட்டு போய் தனியாக பேசுகிறேன்னு கூப்பிட்டு போய் கேட்குறாரு, இப்போ நாளைக்கே இந்த பொற்காசுலாம் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் சொல்கிறான் கோவமா, என் தம்பி இவ்வளோ நாள் என் நேரத்தை வீணடிச்சதுக்காக நான் அவனை ஏதாவது பண்ணி பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக ஹார்ஷாக பேசுகிறான். அப்போது சரின்னு கூப்பிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் தம்பியை கூப்பிட்டு போய் அதே கேள்வி கேட்குறாரு, இந்த பொற்காசெல்லாம் நாளைக்கே இல்லைன்னு சொல்லி ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டோடனே தம்பி ரொம்ப அமைதியாக, இல்லை சரி பரவாயில்ல, காசு போனால் பரவாயில்ல, நம்ம அண்ணன் இருக்காரு நமக்காகன்னு நினச்சி நான் இருந்துருவேன்னு சொல்லிடுறாரு. ஸோ அரசவையிலேருந்து வந்தோடனே எல்லாரும் என்ன முடிவாக இருக்கும், யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரா தெனாலிராமன் அப்படின்னு ஆர்வமாக பார்க்குறாங்க. அப்போது தெனாலிராமன் சொல்கிறார், நான் கண்டுபிடிச்சிட்டோம்னா இது தம்பியோடது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணனுக்கு ஒரே கோவம், அது எப்படி சொல்லுவீங்க தம்பியோடதுன்னு அப்படின்னோடனே அப்போ மன்னரும் கேட்குறாரு, எதை வச்சுப்பா நீ முடிவு பண்ணனோடனே அப்போ தெனாலிராமன் பொறுமையாக சொல்கிறாரு, இல்லைம்மண்ணா இதே மாதிரி ஒரே கேள்வியை கேட்டேன், அண்ணன் இப்படி சொன்னார், தம்பி இந்த பதில் சொன்னால் அண்ணன் பரவாயில்ல எனக்கு காசு இல்லைனாலும் அண்ணன் என் கூட இருக்கான்னு அவர் சொன்னார், இதுலேருந்தே நமக்கு உண்மை தெரியுது இல்லையா, அவர் எதை மதிக்கிறாரு அப்படின்னு சொன்னானா. சரின்னு சொல்லி அந்த எல்லாத்தையுமே தம்பிக்கே கொடுத்துட்டாங்களாம். அவங்களும் சந்தோஷமாக போயிட்டாங்களாம். அதாவது ஒரு விஷயத்தில் எது உண்மையாக நம்ம மனசில் இருக்கோ அது ரிலேட்டடான பதில் தான் நமக்கு வரும். இப்போ அவர் பரவாயில்ல காசு இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கு அண்ணன் இருக்காரு அப்படின்னு நினச்சி உண்மையை சொன்ன உடனே அவருக்கு அவ்வளோ காசும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.